ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25வது அதிகாரம், அதில் 8வது வசனத்தை நானே படிக்கிறேன், கேளுங்கள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் அப்படின்னு இருக்கும். இங்கே கவனிக்கிறீங்க, தலை நிமிர்ந்து பாருங்க. வசனம் கேட்குறதற்கு தலை குனிந்திருக்கக்கூடாது, தலை நிமிர்ந்திருக்க வேண்டும். வசனம் கேட்கும்போது கவனம் செலுத்த வேண்டும். வசனம் கேட்கும்போது புரிகிற விதமாய் நல்ல யோசனையோடு இருக்க வேண்டும். குறிப்பு எழுதுகிறவர்கள் அந்த குறிப்பை சடதியாக எழுத வேண்டும், அல்லது கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டே இருந்து நாம் பேசிக்கொண்டு வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல கவனம் செலுத்தி அந்த நோட் பண்ணுறதுக்கு நீங்கள் மனசை பக்குவமாக வச்சுக்கிடணும். அப்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை அருளட்டும். இன்றிலிருந்து நல்ல கிருபைகளால் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இப்போ பாருங்கள், அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். 3வது பாயிண்ட்டு, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். நம்முடைய ஆண்டவர் பெருவாய் மொழிந்து சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை இது. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் நமக்கு தந்த வசனமும் இதுதான். இதை உங்கள் மத்தியிலே சொல்லும்போது நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இப்போ முதல் பாயிண்டை சொல்லுகிறேன். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நாளை இந்த நாளில் அனைத்து மக்களும் தேவ ஜனங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அருமையான மக்களே, இந்த நாள் விசேஷித்த நாள் என்று எல்லாரும் கொண்டாடுவதற்கு காரணம் இருக்கிறது. அந்த காரணம்தான் இந்த வசனத்தில் இருப்பதை கவனிக்கின்றோம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் அப்படி என்று இருக்கிறது. அதாவது மரணத்தின் விலங்கை முறித்து போடுவார், அப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மரணத்தினுடைய கட்டுகளை அவிழ்த்து போட்டார். அருமையான பிள்ளைங்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அதாவது சிலுவையிலே அடித்தார்கள், நொறுக்கினார்கள். எல்லாவற்றையும் நாம் ஒவ்வொரு ஆண்டும் தியானம் செய்கின்றோம். நீங்களும் வசன பகுதிகளை வாசிக்கும் போது புரிந்து கொள்வீர்கள். இந்த நாளில் விளங்கி கொள்ளுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவு பாடுபட்டு மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் அடக்கம் பண்ணின போது ஒரு பெரிய கல் அந்த கல்லறையிலே வைத்தார்கள். அந்த கல்லறை ஒரு குகையாக இருந்தது. பெரிய கல். அந்த பெரிய கல் சுமாரா 1600 கிலோ இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கல். அந்த கல்லை அந்த குகையில் புரட்டி வச்சு அதை நல்ல பத்திரமா வச்சு அதில் முத்திரை போட்டு அங்கே யாரும் உள்ளே போயிடக்கூடாது அப்படி என்று கவனமாக செஞ்சாங்க. அருமையான பிள்ளைங்களே, அந்த ரோமம் அங்கே அதாவது ரோம பாதுகாப்பாளர்கள் அங்கே இருந்தார்கள். ரோம முத்திரை அதற்கு போடப்பட்டிருந்தது. இப்படி அந்த 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 கல்லறை மிக பத்திரமாய் காக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னபடியே மத்தேயு 28:6வது வசனத்திலே இப்படி சொன்னார். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று தூதன் சொல்வதாக அங்கே எழுதப்பட்டிருக்கும். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அருமையான பிள்ளைங்களே, ஆண்டவர் இயேசு சொல்லி இருந்தது போல அவர் 3ஆம் நாள் அதிகாலை நேரத்தில் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்து விட்ட அந்த காரியத்தை இந்த ஏசாயா தீர்க்க தரிசனமாக சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி
சொல்லும்போது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் அப்படி என்று சொன்னார். அன்பான பிள்ளைங்களே, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நீங்கள் தெளிவாய் இந்த பகுதியை விளங்கி கொண்டால் நீங்கள் ஆண்டவர் நமக்கு செஞ்ச அந்த மகத்தான காரியத்தை நினைச்சு அவரை ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்கவே முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 54-55 ஆகிய 2 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரணத்தை ஜெயமாக விழுங்குவதை குறித்து அங்கே ஒரு வித்தியாசமான வார்த்தை போடப்பட்டிருக்கும். 54ஆம் வசனத்தின் கடைசி பகுதி மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். எங்கே எழுதியிருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தை நிறைவேறும் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை நேரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் சொன்னது போல நடந்தது. அது தீர்க்க தரிசன வார்த்தையின்படி நடந்தது. ஹல்லேலூயா சொல்வோமே. ஹல்லேலூயா. இன்று இந்த காலை நேரத்தில் இங்கே வந்திருக்கின்ற அன்பான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அடக்கம் பண்ணப்பட்ட சரீரத்தை உயிரோடு எழுப்பக்கூடாதபடி யாரும் தடுக்க முடியவில்லை. அந்த 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 ரோம அரசாங்கத்தினுடைய காவலர்கள் தடுக்க முடியவில்லை. ரோம அரசாங்கத்தின் முத்திரை தடுக்க முடியவில்லை. அந்த 1600 கிலோ வெயிட் உள்ள அந்த பெரும் கல் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இயேசு உயிர்த்தெழுந்தது ஒரு பெரிய அற்புதம். ஸ்தோத்திரம். அவருடைய பிறப்பே உலகத்தில் பெரிய அதிசயமான காரியம். அதே போல அவருடைய மரணமும் ஒரு அதிசயமான மரணம். அதே போல அவருடைய உயிர்த்தெழுதலும் ஒரு அதிசயமான உயிர்த்தெழுதல். ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைங்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நடந்ததுனால இந்த சுவிசேஷ புத்தகத்திற்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. சுவிசேஷத்திற்கே இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு கருவூலமாய் மாறிவிட்டது. ஆமென் சொல்வோமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரம் இங்கே வந்திருக்கிற அன்பான பிள்ளைகளாகிய நீங்க இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சிந்திப்பது உங்களுடைய வாழ்வுக்கு எவ்வளவு விசேஷம் என்று தோன்றுகிறதோ அப்படி போலவே இந்த உயிர்த்தெழுதல் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிற கிரியையினால் விசேஷித்ததாகவே இருக்கிறது. ஆமென் சொல்வோமே. ஹல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது அவர் மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே என்று வீர முழக்கத்தோடு மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து வெளியே வந்தார். இது குறித்து அப்போஸ்தலர் 2:24 எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான பிள்ளைங்களே, மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து எறிந்து அவர் வெளியே வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய அந்த உயிர்த்தெழுதலை எவராலும் தடுக்க முடியவில்லை என்பது நியாயமான காரியம். அன்பான பிள்ளைங்களே, இப்படித்தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து இன்றும் சபை மக்களோடு வாழ்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சபைக்கு தலைவர் என்று எதனால் வந்தது? அவர் உயிர்த்தெழுந்து வாழ்வதினால் வந்தது. ஹல்லேலூயா சொல்வோமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இந்த உலகத்திலே தோன்றிய மகான்கள், இந்த உலகத்திலே தோன்றிய மனித தெய்வங்கள் எல்லாமே அதாவது அவங்களுடைய பிறப்பை குறித்தும் அவர்களுடைய மரணத்தை குறித்தும் அவர்கள் உயிர்த்தெழுந்து வருவதாக அப்படி குறித்தும் ஒன்றும் அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து சொன்ன எல்லாம் அவருடைய வாழ்வில் நிறைவேறியது. அல்லேலூயா. அதனால தான் அன்பான பிள்ளைங்களே, இயேசு இந்த உலகத்திற்கே மிகவும் பிரதானமானவர். இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தனும் ஏற்றுக்கொள்ள தகுதியானவர். அனைத்து நாட்டவர்களும் அனைத்து ஜாதி இன மொழி பேசுகிறவர்களும் இந்த இயேசுவை அங்கீகரிக்க வேண்டும். அவர் அனைவருக்கும் தேவனானார். அவர் அனைவருக்கும் இரட்சகரானார். அவர் அனைவருக்கும் மீட்பரானார். அனைத்து மக்களுடைய பாவங்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலை தரக்கூடிய பரிசுத்தரானார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பான பிள்ளைங்களே, இந்த இயேசு எல்லாருக்கும் தேவை. ஆமென் சொல்வோமே. இந்தியா தேசத்தில் வாழ்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல, ரஷ்யாவில் இருக்கிறவர்களுக்கும் ஹalleluya இயேசு தேவை. சவுதி அரேபியாவில் இருக்கிறவர்களுக்கும் இயேசு தேவை. ஆமென் சொல்வோமே. வடகொரியாவில் இருக்கிறவர்களுக்கும் இயேசு தேவை. சீனாவில் இருக்கிறவர்களுக்கும் இயேசு தேவை. அனைத்து அரசாங்கத்திற்கும் இயேசு தேவை. ஏனென்றால் அவர் ஒருவர் தான் மரித்து உயிரோடு எழுந்தவர். அவர் இன்றும் வாழ்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அன்பான பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருத்தரும் இந்த 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 வாக்கியங்களை அப்படி நினைக்கும் போதே நமக்கு ஒரு புல்லரிப்போடுள்ள ஒரு மகிமையை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பான பிள்ளைங்களே, இந்த இயேசு மரணத்தை ஜெயமாக விளங்கினார் அப்படி என்று இருக்கு பார்த்தீங்களா? அது எவ்வளவு ஆச்சரியம் என்பதை நான் வேற ஒரு வசனத்தில் இருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இப்போ யோவான் 10ஆம் அதிகாரம் அதிலே 17, 18 வசனங்களை நானே படிக்கிறேன் பாருங்க. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஆச்சரியமாக இருக்குல்ல? எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அருமையான பிள்ளைங்களே, அதாவது நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் என் பிதா என்னிடத்தில் அன்பாயிருப்பார். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி எதற்கென்று ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் சிலுவையில்? எனக்கு எதற்கு இத்தனை பாடுகள்? அவர் மறுபடியும் அந்த ஜீவனை தனக்குள் எடுத்துக்கொள்வதற்காக அவர் அந்த கேடடைந்தார். ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ. ஹல்லேலூயா. அவர் அந்த கேடடைந்தார். தனது ஜீவனை மறுபடியும் எடுத்துக்கொள்வதற்காக அவர் அந்த கேடடைந்தார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்புறம் பாருங்க, ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். ஒருவனும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ள மாட்டான். ரோம அரசாங்கமோ பிரதான ஆசாரியர்களோ பிரபுக்களோ மூப்பர்களோ ஒருவனும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுதியடா? அல்லேலூயா. ஒருவனும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். இயேசு சொல்றாரு பாருங்க, நானே அதை கொடுக்கிறேன். என் ஜீவனை நானே கொடுக்கிறேன். உலகம் என்ன நினைத்தது? அவரை இப்படி கொடிய சிலுவையிலே அறைந்து ஈனப்படுத்தி அவரை வேதனைப்படுத்தி அவரை ரத்தம் சிந்த வச்சு கொண்டு போட்டார்களே என்று உலகம் இன்றைக்கு நினச்சிக்கிட்டு இருக்குது.
அருமையான பிள்ளைங்களே, சில புற மதத்தினர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் அர்த்தம் விளங்காம அவங்க வேறு விதமா தப்பா கட்டு கதைகளை பேசி உலகத்தை வஞ்சிக்கிறார்கள். இந்த வசனம் இப்பொழுது சரியா சொல்லுது பார்த்தீங்களா? ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். ஒருவனும் எனக்குள் இருக்கிற ஜீவனை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. எடுத்துக்கொள்ள முடியாது. நானே அதை கொடுக்கிறேன். நானே அதை கொடுக்கிறேன். எதற்காக? இந்த உலகத்திற்கு பாவத்திலே வாழ்கிற மக்கள் என்கிட்ட விசுவாசம் வைத்து என்னை ஏற்றுக்கொள்ளும் போது பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்னை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. என்னை அவர்களுக்கு கொடுக்கிறேன். என் ஜீவன் அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன். ஆச்சரியமா இல்லை? அன்பான பிள்ளைங்களே, இன்று உலகம் நினைக்கிறது மாதிரி இல்லை. இயேசுவுடைய உயிரை எடுத்துக்கொள்ள ஒரு நாளும் முடியாது. அவனுடைய உயிரை பறித்துக்கொள்ள ஒரு நாளும் முடியாது. அப்படி இருந்திருந்தா அவர் பிறந்த போதே இப்போ ராஜா கட்டளையிடுகிறானே 2 வயசு பிள்ளைகளை கொல்வதற்கு. இயேசுவை தேவனே காப்பாற்றி கொண்டார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ விசை இயேசுவை கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணினார்கள். அந்த தேவாலயத்தின் உப்பரிக்கையில கொண்டு விட்டு அவரை தலைகுப்புற தள்ளி விட்டு கொல்ல பார்த்தார்கள். அவர் அப்படியே மாய்ந்து போனாரே. அன்றைக்கு அப்படியெல்லாம் தன்னை காத்து கொண்டவருக்கு இப்ப காக்க தெரியாதா? இப்ப உலகத்துக்கு மீட்புண்டாக வேண்டும், உலகத்துக்கு ரட்சிப்புண்டாக வேண்டும், உலகத்திலே மக்கள் பாவ அடிமைத்தனத்தில் இருந்து மீட்பட வேண்டும். அவர்களுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். அவர்களை மீட்பதற்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். அதுதான். ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அல்லேலூயா. நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இதை நான் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அதை என் தகப்பனிடத்தில் நான் பெற்றிருக்கிறேன். அந்த அதிகாரத்தை நான் பிதாவிடத்தில் பெற்றிருக்கிறேன். ஆகவே இந்த உலகம் என்னை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் போது அதை நானே ஏற்றுக்கொண்டு என் ஜீவனை அவர்களுக்காக நான் கொடுத்து, ஹல்லேலூயா, பிதாவினுடைய அதிகாரத்தின்படி அந்த ஜீவனை மறுபடியும் எடுத்துக்கொண்டேன். அதுதான் மரணத்தை ஜெயமாக விழுங்கின அந்த சம்பவம். ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. மரணத்தை ஜெயமாக விழுங்கின அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் நிறைவேறுதல். ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஹல்லேலூயா. ஆகவே இன்று இங்கே வந்திருக்கின்ற அன்பான பிள்ளைங்களே, நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் அருளப்பட்ட கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, அருளப்பட்ட நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க, அருளப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஹல்லேலூயா. ஒரு மரணத்தை ஜெயமாக விழுங்கும்போது ஆண்டவர் இங்கே 2 வார்த்தை சொல்லியிருக்கிற பாருங்க. எல்லா முகத்தில் இருந்தும் கண்ணீரை துடைப்பார். அன்பான பிள்ளைங்களே, 2வது வார்த்தை அதுதான். எல்லா முகத்தில் இருந்தும் கண்ணீரை துடைப்பார். இந்த யோபு 16ஆம் அதிகாரம் அதில் 20வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், என் சிநேகிதர் பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அன்பான பிள்ளைங்களே, யோபு இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்வதை கவனிக்கிறோம். சிநேகிதர் பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. இங்கே கவனிங்க, வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அருமையான மகத்தான வாழ்க்கை. கிழக்கத்தி புத்திரர்களில் ஞானம் உள்ளவன், அறிவுள்ளவன், செல்வந்தன், பரிசுத்தவான், தேவனுக்கு பயப்படுகிறவன், பாவத்தை விட்டு விலகுகிறவன், ஆண்டவருக்கு மிகவும் ஏற்றவன். ஓ ஹல்லேலூயா. அவ்வளவு நல்லவன். இப்போ பாருங்க, பரியாசம் பண்ணப்படுறானா. அப்போது அவர் தேவனுக்கு முன்பாக கண்ணீர் வடித்தாராம். அன்பான பிள்ளையே, நீ இன்றைக்கு என்ன காரணத்துக்கு நீ அழுகிறாய்?
என் வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படி என்று நீ நினைக்கும் போது உன்னுடைய கண்களில் கண்ணீர் வருகிறதோ, நீ தாங்குனா வேதனைக்குள்ளாக்கப்பட்டு உன்னுடைய கண்ணீர் சொரிகிறதோ, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய கண்ணீரை துடைப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். அன்பான பிள்ளைங்களே, இந்த கண்ணீரை துடைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை எப்படி பார்க்கறது அப்படி என்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும். அதாவது கண்ணீர் நீங்க தகுந்த கிரியையை ஆண்டவர் செய்கிறார். ஒருத்தருடைய கண்ணீரை துடைக்கிறார் அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் கண்ணீர் நீங்க தகுந்த கிரியையை கர்த்தர் செய்கிறார். சூழ்நிலையில் அனுகூலம் உண்டு பண்ணுகிறார், சோதனையில் ஜெயம் தருகிறார், வறுமையில் விடுதலை அருள்கிறார், வியாதியில் சுகம் தருகிறார். பாவத்தில் விடுதலை, மன்னிப்பு இது பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். அன்பான பிள்ளைங்களே, உங்கள் வாழ்வில் பாவம் வந்து விட்டது, அந்த பாவத்துக்காக வருந்துகிறீர்கள், அந்த பாவத்திற்காக மனம் நோகிறீர்கள். அப்படி நீங்க வருந்தி நோகும்போது அவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறார். அர்த்தம், நான் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறேன். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17:14 என் கண்களில் இருந்து ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்வதை கவனிக்கின்றோம். அருமையான பிள்ளைங்களே, எரேமியா என் கண்களில் இருந்து ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது போலதான் எரேமியாவோட வாழ்வில் அப்படி நெருக்கம் வந்தது. அப்படி அவன் நம்பி இருந்தவர்கள், அவன் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காலத்தில் ராஜாக்கள் அவனையே எதிர்த்து அவனை ரொம்ப இடுக்கத்தின் அப்பம், அவனை அடி கொடுக்கிறது, அவனை தூக்கி சிறையில் போடுறது, அதாவது வீட்டு சிறையில் வைக்கிறது, இப்படி எல்லாம் ரொம்ப படாத பாடுபடுத்திட்டாங்க. அதனால இந்த எரேமியா நினைக்கும் போதெல்லாம் அழுவான் பாருங்க, அழுதுகிட்டே இருப்பான். நான் சொல்வதை கவனியுங்கள். ஏசாயா 38 அதில் 5ஆம் வசனத்துக்கு போனீங்கன்னு சொன்னால், எசேக்கியா கேன்சர் வியாதியினாலே சாக போகிறேன் என்று சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறான். இந்த கேன்சர் வியாதி, இந்த அரிப்பிளவை வியாதி, இந்த ராஜப்பிளவை வியாதி என்னை பிடித்து விட்டதே, நான் காலத்துக்கு முன்னே சாக போறேனே, அப்படி அவன் அந்த வியாதியை நினைச்சு உடைஞ்சு நொறுங்கி அழுகிறான். சொல்வதை சரிவர கவனியுங்கள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆகார் தன்னுடைய மகன் சாக போகிறத என்னால் பார்க்கவே முடியாது, என் கண்களால் அதை நான் பார்க்க விரும்பலை அப்படி என்று அவள் போய் அழுது கொண்டே இருக்கிறாள். இந்த நாம் பெத்த பையன் ராஜ மரியாதையோட ஆபிரகாமுடைய வீட்டில் வாழ்ந்தான் கொஞ்ச நாள். சோதனையின் காரியமாய் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவல நிலை ஏற்பட்டு விட்டதே அப்படி என்று அவள் தனிமையாக உட்கார்ந்து அழுறா. பிள்ளை கண்ணீர் விட்டு அது இன்னொரு பக்கத்தில் அழுகிறது. அன்பான பிள்ளைங்களே, இப்போ ஆண்டவர் இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க மத்தியில் வெளிப்படுகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஹல்லேலூயா. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் அதில் 7ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நாயினூரில் ஒரு வாலிபன் அதாவது மரித்து போய்விட்டான். இப்போ தாய் அழுகிறார்கள். அன்பான பிள்ளைங்களே, எதுக்கு இந்த தாய் அழுறாங்க? இழப்பு, எதிர்கால பாதிப்பு, அதாவது பிள்ளையை சரியா வளர்க்கவில்லையோ, சரியா பிள்ளையை கவனிக்காத போய் தான் பிள்ளை மரித்து போனானோ, அப்படி பதட்டம் அடைந்து அழுகிறாளே.
ஜீசஸ். அப்படி அழுது கொண்டே வருகிறாள். ஸ்தோத்திரம். அன்பான பிள்ளைங்களை, இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, தேவன்தாமே உங்கள் யாவரின் கண்ணீரையும் துடைப்பார் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, இங்க பல வகை கண்ணீரை குறித்து சொன்னேன். ஆண்டவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரணத்தை ஜெயமாக விழுங்கிய போது இந்த பூ உலகத்தில் வாழ்கின்ற அவருடைய ஜனத்தினுடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பேன் என்று பிராமிஸ் பண்ணினார். அந்த வார்த்தையின்படி இன்று வரைக்கும் அவருடைய பிள்ளைகள் பாடுபட்டு வருத்தப்பட்டு அவரை விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்கும்போது அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும் அற்புதங்களை, அதிசயங்களை, விடுதலைகளை அவர் செய்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா சொல்வோமே. இங்கே வந்திருக்கிற அன்பான பிள்ளைங்களை, நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க? உங்க வாழ்வை குறித்து என் கண்ணீர் நீங்களையே அப்படி யோசிக்குதியா? இன்னைக்கு பாருங்க, உங்க கண்ணீருக்கு மாற்றம் வந்திருக்கும். கண்ணீருக்கு மாற்றம் வருத்தக்கூடிய ஒரு கிரியை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது பிரச்சனை எவ்வளவு பூதாகரமா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை அகற்றி உன் கண்ணீரை துடைக்க இந்த இயேசுவால் முடியும். அல்லேலூயா. ஆகவே இன்று இங்கே வந்திருக்கும் அன்பான பிள்ளைங்களை, நீங்க இயேசு உங்களுடைய கண்ணீரை துடைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சொந்தக்காரர் என்று விசுவாசியுங்கள். இவரை மாதிரி விசுவாசித்து உதவி செய்ய வேறு எவரும் இல்லை. ஆமென் சொல்வோமே. அல்லேலூயா சொல்வோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மூன்றாவது காரியத்தை சொல்வதற்கு வருகின்றேன். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். அன்பான பிள்ளைங்களே, இந்த நிந்தை அப்படின்னு சொல்றதனுடைய அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க நிந்தை அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரு கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நான் சொல்வதை நீங்க சற்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அது விளங்கும். அதாவது நிந்தனையினால் இருந்த வலியை மாற்றுகிறார். நீங்க நிந்திக்கப்படுவதினாலே உங்களுக்கு அதாவது ஒரு பெரிய வலி உண்டாகும். அந்த வலிக்கு அளவு இவ்வளவுதான் சொல்ல முடியாது. எப்ப பாரு அந்த வலி ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். எப்ப பாருங்க அந்த வலி உங்களை துவட்டி எடுக்கும். எப்ப பாரு உங்களை அந்த வலி சுய பரிதாபத்துக்குள்ளால தள்ளிவிடும். அப்படிதான் அந்த நிந்தை என்கின்ற அந்த அந்த கொடூரமான செயல் உங்களுக்குள் வேதனையை உண்டாக்கி கொண்டே இருக்கும். நிந்தையின் கூரை ஆண்டவர் இன்று முறித்து போடும்படி உங்களுக்கு பிராமிஸ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எல்லாருடைய நிந்தையையும் பூமியில் இருந்து கர்த்தர் அகற்றுவாராம். யாருடைய நிந்தையை? அவர் ஜனத்தின் நிந்தையை, அவர் பிள்ளைகளின் நிந்தையை, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகள் ஆக்கப்பட்ட அவர் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். அல்லேலூயா, ஆமென். இந்த நிந்தையின் அலக்களிப்பை கர்த்தர் உங்களை விட்டு மாற்றுவேன். அப்படிதான் இன்றைக்கு இந்த நிந்தை என்ற வார்த்தையிலிருந்து ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிற நற்செய்தி. ஆமென் சொல்லுதேடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சில வசனம் சொல்றேன், அதை நீங்க கவனமா குறித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 69:20 நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். இதை தாவீது ஒரு கட்டத்தில் சொன்னார் அப்படின்னு இப்போ கொஞ்சம் இருதயத்தில் பதிவு பண்ணி கொள்ளுங்கள். அன்பான பிள்ளைங்களே, அவன் இந்த தாவீதுக்க நிந்தை, ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா, ஒரு காலகட்டத்தில் அவனுடைய அலைச்சல் தாங்கவே முடியல. அவன் தங்குமிடம் இல்லை. அவன் ஆங்காங்கே
கெவிகளில, குன்றுகளில, சிறு மலைகளில, பெருமலைகளில போய் தங்குகிறான். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு காலம். அவன் கூடவே இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்ய தேடுகிறார்கள். அன்பான மக்களே, இந்த தாவீதினுடைய வாழ்வில் நிந்தை அவ்வளவு அவனுடைய நெஞ்சை பிளக்கும் வண்ணமாக இருந்தது. யோசிக்கவே முடியல. கூடவே இருந்தவங்க எல்லாம் இப்போ குழி பறிக்கிறது மாதிரி இப்போ கிரியையெல்லாம் மாறி போச்சுது. இவன் அதை யோசித்து பார்க்குறான். ஐயோ, நேற்று வரைக்கும் கூட இருந்தாங்களே, இன்னைக்கு இப்படியெல்லாம் மாறிட்டாங்களே, என்னை கல்லறிய பார்க்கிறார்களே. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. என் வருத்தத்தை ஒருத்தன் கூட யோசிக்க மாட்டேங்கிறானே. அப்படியெல்லாம் இந்த தாவீது தனக்குத்தானே சிந்தனை செய்து நிந்த என் நெஞ்ச பழக்குது அப்படி என்ற வார்த்தையை பயன்படுத்தினான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பான பிள்ளைங்களே, இப்போது நான் உங்ககிட்ட சொல்கிற சில முக்கியமான அந்த வார்த்தைகளை நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதனுடைய அர்த்தங்களும் அந்த இன்று உங்களுக்கு வேண்டிய விடுதலையை பெற்றுக்கொள்வதற்குரிய விசுவாசம் வந்துவிடும். சிறைப்பட்டு போகாதபடி எருசலேமில் மீதி இருந்த சில குடும்பங்கள் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எந்த பக்கத்திலும் முன்னே போக முடியவில்லை. தீனாமம் சிதைகிறார்கள். கசப்பும் நிந்தையும் தாங்க முடியவில்லை. இதை குறித்து நெகேமியா 1:3 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும். அன்பான பிள்ளைங்களே, இப்போ இங்கே எருசலேமில் கொஞ்சம் குடும்பம் சிறைப்பட்டு போகாமல் மிச்சம் இருந்தாங்க. அவங்க வாழ்வில் இருக்கிற அந்த வேதனையை குறித்து தான், அவங்களுக்கு வந்த நிந்தையை குறித்து தான், ஓ ஹல்லேலூயா, அவர்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற அந்த நிந்தையின் வலி அதை குறித்து தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதை நீங்கள் இன்று நல்லா யோசித்துக்கிட்டே இருங்க. நான் இன்னும் சொல்கிறேன். அதாவது எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறக்கிறார்கள், நிந்தனையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள். யோபு 16:10 எழுதப்பட்டிருக்கிறது. யோபு 16:10. நீங்கள் எப்போதாகிலும் இந்த யோபு புத்தகத்தை 30 விஷயம் படிச்சிருப்பீங்க, சிலர் 20 விஷயம் படிச்சிருப்பீங்க, சிலர் 2 விஷயம் படிச்சிருப்பீங்க, சிலர் 3 விஷயம் படிச்சிருப்பீங்க. இந்த வசனம் உங்களுக்கு உங்கள் உள்ளத்தில் சரியாக பேசிச்சுதா? அன்பான பிள்ளைங்களே, இங்கே பாருங்க, எனக்கு விரோதமாக தங்கள் வாயை திறக்கிறார்கள், நிந்தனையாக என்ன கன்னத்தில் அடித்தார்கள். ஐயோ ஹல்லேலூயா. யோபு அன்பான மக்களை, யோபு அவனுடைய மேன்மை என்ன, அவனுடைய மகத்துவம் என்ன, அவனுடைய வாழ்க்கையின் சுபிச்சம் என்ன, அவனோடு இருந்த அன்பு என்ன, அவனுக்கு இருந்த பயபக்தி என்ன, அவனுக்கு இருந்த தேவ பயம் என்ன, அவனை குறித்து நாட்டில் இருந்த ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா மதிப்பு என்ன, மரியாதை என்ன, கணம் என்ன, அப்படிப்பட்ட ஒருத்தனை இப்போ பாருங்க என்ன பண்ணுறாங்களாம், விரோதமாக தங்கள் வாயை திறந்து பேசி அவனை நிந்திச்சு கன்னத்தில் அடிக்கிறாங்களாமே. இந்த காட்சியை கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோபு இந்த மாதிரி கன்னத்தில் அடிக்கிறாங்களாமே, அவனை நிந்தனை செய்து கன்னத்தில் அடிக்கிறாங்களாமே. ஓ ஹல்லேலூயா ஜீசஸ். ஜஸ்ட் கொஞ்சம் கவனமாயிருங்கள். அயலகத்தார் நிந்திக்கிறார்கள். நிந்தித்து தூசிக்கிறது நிமித்தம் வெட்கம் மூடுகிறது. அப்படி என்று சங்கீதம் 44:14 வரை வசனங்களை வாசிக்கும் போது நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். அயலகத்தார் நிந்திக்கிறார்கள், நிந்தித்து தூசிக்கிறது நிமித்தம் வெட்கம் மூடுகிறது. ஆம் அன்பான பிள்ளைங்களே, இந்த மாதிரி ஒரு காலம் இந்த தாவீதினுடைய வாழ்வில் அப்படிப்பட்ட ஒரு கொடூரம் தாக்குதல் உள்ளதாய் இருந்தது. இப்போ கவனிங்க, உமது நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன், உங்க நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன். சங்கீதம் 69:7. இன்னொரு வசனம், கர்த்தாவே எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். புலம்பல் 5:1. கர்த்தாவே எங்க நிந்தையை நோக்கி பாரும், உமது நிமித்தம் நிந்தையை சகிக்கிறோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. உமது நிமித்தம் நிந்தையை சகிக்கிறோம். இப்போ மீண்டும் சொல்வதை கவனியுங்கள். எரேமியா 31
19 என் இளவயது நிந்தையை சுமந்து கொண்டு வருகிறேன் என்று இங்கே எப்ராஹிம் புலம்புகிறான். இளவயது நிந்தை. அன்பு பிள்ளைங்களே, இளவயதில் ஒரு நிந்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை எப்படி சொல்றதுன்னா, இளவயது நிந்தை, இளவயது நிந்தை. ஓ ஹல்லேலூயா. இளவயதில் வாழ்க்கை மாறி போனதோ, வாழ்க்கை குற்றப்படுத்தப்பட்டு விட்டதோ, இளவயதில் நன்மையாய் செல்வங்களையும் சிறந்த வாக்கியங்களை அனுபவிப்பதற்கு பதிலாக வாழ்க்கை புரண்டு போய் எல்லாம் இழந்ததோ, இளவயதின் நிந்தையின் கொடுமைய அந்த கூரை பாருங்க. அன்பான பிள்ளைங்களே, கில்கால் என்ற ஒரு வார்த்தையை நீங்க பைபிளில் படிப்பீங்க. அந்த கில்கால் என்றால் சிலுவையை காட்டுகிறது. சிலுவையில் நம்முடைய நிந்தைகளை எல்லாம் இயேசு புரட்டி போட்டார் அப்படின்னு ஒரு அர்த்தப்படுத்தும் வார்த்தை தான் அந்த கில்கால். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இங்கே வந்திருக்கிற அன்பான பிள்ளைங்களே, உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் உங்கள் மேல் இருந்து வந்த அந்த நிந்தை, அந்த நிந்தையின் கூர், அந்த நிந்தையின் வலி, அந்த நிந்தையினுடைய கொடூரம், இவற்றை கர்த்தர் உங்களை விட்டு முற்றிலும் மாற்றி போடுவார் என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டதை இன்று நான் உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசு அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினதினாலே உன்னுடைய நிந்தையை உன் முகத்தில் இராதபடி உன்னிலிருந்து அதை முற்றிலும் நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்வோமே. முற்றிலும் நீக்கி போடுவார். நான் வாசித்து வந்த இந்த மாதிரி நிந்தை யாரிடத்துல எல்லாம் இருக்கிறதோ, உங்களை எல்லாம் ஆண்டவர் இன்று கடாட்சம் வைத்து உங்க மேல இருக்கிற நிந்தைய உங்களை விட்டு அகற்றுகிறார். ஆமென் சொல்வோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாலாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதை புதிய ஏற்பாட்டில் வந்து சொல்கின்றேன். நாலாவது விஷயம், அத்துடன் நான் வார்த்தையில் இருந்து விடுவிடுவேன். யூதா 24 அதிகாரம். இயேசு உயிர்த்தெழுந்தபடியால் வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்குள் வல்லவராயிருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, சீசர்கள் எப்படிப்பட்ட பலவீனமாயிருந்தார்கள் என்று நாம் எல்லாரும் அறிவோம். அவர்களை உருவாக்கி காத்து ஊழியத்திலே நிறுத்தினார் என்றால் உங்களையும் நிலை நிறுத்தி காப்பார் என்று நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. சீசர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அருமையான பிள்ளைங்களே, ஞானம் இல்லை. ஒரு வகையில் சொன்னால் மீன் பிடிக்க தெரியும், மிச்சம் எல்லாம் பேத சுபாவம். ஆனால் அவங்களையெல்லாம் ஆண்டவர் உருவாக்கி அவர்களுக்கு தாளந்துகளை கொடுத்து, கிருபையை கொடுத்து, வரங்களை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, வாக்கு சாமர்த்தியத்தை கொடுத்து அவங்கள ஊழியத்தில் நிலை நிறுத்தினார் என்றால் உங்களையும் இனி உள்ள காலத்தில் எந்த பிரச்சனையில், போராட்டத்தில், வேதனையில், கலக்கத்தில் நீங்கள் போவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அங்கெல்லாம் வந்து உங்களை தடுத்து உங்களை முடிவு பரியந்தம் காக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். மரண பரியந்தம் நடத்த இயேசு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இன்று உங்களுடைய வாழ்வை குறித்து நீங்கள் கலக்கமடைந்து எதையும் முடிவு பண்ண வேண்டாம். மரணத்தை உயிரோடு, அதாவது மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர், மரணத்தை விழுங்கினவர் உங்களுக்காக வாழ்கிறார். உங்களுக்காக ஒரு போர் வீரனை விடவும் பயங்கரமானவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வீட்டு எல்லையிலே இயேசு கிறிஸ்துவின் போர் வீர பட்டயத்தின் அந்த மகத்தான பாதுகாப்பு உண்டாயிருக்கும். ஆமென் சொல்வோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் மகிமையின் ராஜா, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி நம்முடைய மத்தியில் வாழ்கிறபடினாலே நம்மை இந்த உலகத்தின் எந்த சக்திக்கும் ஜெயிக்க முடியவே முடியாது என்று அறை ஓவி விட்டு வார்த்தையில் இருந்து விடுபடுவது பாஸ்டர் சி பத்ரோஸ்
மீண்டும் கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ணி உங்களை வாழ வைத்து உங்களுக்குரிய மகிமைக்குள் கர்த்தர் நடத்தி செல்வாராக என்று வாழ்த்துக்கள் கூறுகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென், ஆமென். இங்கே ஒரு பாடலை பாடுகின்றேன். அதற்கு பின்பு உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். யாரும் வெளியே போகாதுங்க. போனீங்க அப்படி என்றால் உங்கள் நன்மையை நீங்களே இழந்துருவீங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் கொஞ்சம் நேரம் இங்கே இருங்க. ஜீசஸ் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். என்றுணர்ந்து நீ இயேசுவை நம்பினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையோ குணமாக்க வல்லவராம். சகல குணமாக்க வல்லவராம். யாராயிருந்தால் வேதங்கள் இன்றிய கிருபைய அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றிய கிருபைய அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு
While Delavus mind a good at Menol, which it is, and crown and man of falling much more again. It's a sad of evening compared to Humaldaria. அன்பான மக்களே, ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி நம்முடைய மத்தியில் வாழ்ந்து வருகிறார். நம்முடைய மத்தியிலே அவர் ஜீவிக்கிறார். ஓ ஹல்லேலூயா. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் அதிகாரம் அவர் கையில் இருக்கிறது. ஜீசஸ், ஓ ஜீசஸ். அன்பான பிள்ளையே, உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எந்த வியாதி? இந்நாளில் நீங்கள் அதில் இருந்து விடுதலை பெற முடியும். உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு போதகாரமாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும். காரணம், இயேசு உங்கள் யாவருடைய கண்ணீரையும் துடைப்பாராம். அவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருத்தருடைய நிந்தைய உங்களை விட்டு முற்றிலும் நீக்கி போடுகிறாராம். ஹல்லேலூயா. எதுக்கு அழுறீங்க? ஏதோ இழந்தீங்களா? ஏதோ வியாதியினால் காயமடைந்திருக்கிறீர்களா? ஏதோ உங்களுடைய வாழ்வில் புது புது பிரச்சனைகள் தாக்கினதினால் அழுது கொண்டிருக்கிறீர்களா? இன்று இயேசு சொல்றாரு, இயேசு சொல்றாரு, இயேசு சொல்றாரு, உன் முகத்தில் இருக்கிற கண்ணீரை நான் துடைப்பேன் அப்படின்னு. எதுக்கு அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஓ ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை அழும்போது தாய்க்கு தெரியும், எதை கொடுத்தால் அந்த பிள்ளை அழுகையை நிறுத்தும். அதே போல உன் அழுகையை நிறுத்த வைக்க என்ன பண்ணணும்னு சொல்லி இயேசுவுக்கு தெரியும். அவர் தன் கரத்தை நீட்டுகிறார். அவர் தன் கரத்தை நீட்டுகிறார். அன்பு சகோதரர்களே, அருமையான சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களே, மூப்பர்களே, இயேசு கரத்தை நீட்டுகிறார். எதுக்கு? உன் கண்ணீரை துடைப்பதற்கு. ஹுராலா ஷன் மேரபிலியா கலாமா ஷந்தலா ரமா கராமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு, இயேசு, இயேசு தன் கரத்தை நீட்டி உன் கண்ணீரை துடைக்கிறார். வருங்காலத்தை நினைத்து அழுகிறாயா? உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து அழுகிறாயா? பிள்ளைகளுடைய காரியங்கள் என்ன ஆகும் என்று யோசித்த போது அழுதாயா? அழாதே. உன் கண்ணீரை துடைக்க உயிர்த்தெழுந்த இயேசு உன் மத்தியிலே வந்து நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியிலே அவர் ஜனத்தினுடைய நிந்தை இராதபடி முற்றிலும் நீக்கி போடுவார், முற்றிலும் நீக்கி போடுவார். அன்பான பிள்ளையே, இந்த நிந்தை உனக்கு எதனால் வந்தது? நிந்தை எதனால் வந்தது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிந்தை எதனால் உன்னை பிளந்தது? நிந்தை, நிந்தை எவ்வளவு கொடிய வலி உள்ளது. நிந்தை எவ்வளவாய் உன்னை சிதைக்கிறது. ஐயோ, நிந்தை, நிந்தை அந்த கூர் உன்னை உருவ குத்தி குத்தி உன்னை நோக பண்ணுகிறது, சாகடிக்கிறது போல் இருக்கிறது இல்லையா? அந்த நிந்தையை தான் இனி நீ சகித்து கொள்ள மாட்ட. உன்னை விட்டு நான் முற்றிலும் மாற்றுகிறேன், உன்னை விட்டு முற்றிலும் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. That's what is shouting. Came on to rebuild the horn in Mira. Praise the Lord, hallelujah. அன்பான மக்களே, இன்றைக்கு உங்கள் வலது கையை நெஞ்சில் வைத்துக்கொண்டு மரணத்தை ஜெயமாக விழுங்கின இயேசுவை பாருங்கள். இயேசு உங்கள் மத்தியில் தான் இருக்கிற, உங்கள் மத்தியில் உலாவி வருகிற அவரை பாருங்க. எத்தனை கால பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லு, எவ்வளவு நாள் வேதனையாக இருந்தாலும் அவர்கிட்ட பேசு. ஹல்லேலூயா. அவர் உன் கண்ணீரை துடைப்பது மட்டுமல்ல, உன் நிந்தைய பூமியில் ஏறாதபடி நீக்கி போடுவார். அதனுடைய அர்த்தம், அன்பான பிள்ளையே, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன்னுடைய கலக்கம் சமாதானமாய் முடியும்,
உன்னுடைய கலக்கத்திற்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. டாடி, நீங்கள் எனக்கு கற்றுத்தந்ததை இந்த மக்களோட பேசிட்டேன். இப்போ இவங்களை பாருங்கள், இவங்க முகத்தை பாருங்கப்பா. ஏசப்பா, இந்த பிள்ளைங்களை பாருங்க பாருங்க பாருங்க. இயேசுவே பாருங்க. இவங்க எதுக்கு அழுதுகிட்டு இருந்தாங்க? எவ்வளோ காலமாக அழுதாங்க. ஐயா, கண்ணீரை தொடைங்க, கண்ணீரை தொடைங்க. கொராலா மாஷாங்கா மாலா ராபா, கண்ணீரை தொடைங்க. அன்பான பிள்ளையே, உங்களுக்கு விசுவாசம் வந்துச்சா? கண்ணீர் துடைக்கப்பட்டது என்பதற்கு அடையாளமான நன்மையை ஆண்டவர் இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் செய்வதை நீங்கள் காண போகிறீங்க. விசுவாசிக்க முடிஞ்சா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நிந்திக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த அந்த கொடூரமான நிலை குலைந்த அந்த உன்னை சிதைக்கிற காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் உன்னை விட்டு மாற்ற போகிறாரு. ஹல்லேலூயா. உன்னை விட்டு மாற்ற போகிறாரு. இதை நம்பணும். நீங்கள் இதை நம்பணும். பேசினது இயேசு, அவரை நம்புங்க. ஹல்லேலூயா. சகல நோய்களையும் குணமாக்குவார் என்ற பாட்டில் பாடணும் இல்லையா? ஆண்டவர் இன்னைக்கு இப்போ சகல நோயையும் குணமாக்கி விடுவார். எத்தனை வியாதி இருக்குது, எல்லாத்தையும் மனசில் வச்சு போராடி நான் வியாதி, எனக்கு அந்த வியாதி இந்த வியாதி அப்படி என்று மனம் குழம்பி என்ன செய்வேன் எதை செய்வேன்னு சொல்லி அதைரியப்பட்டீங்கல்ல. ஆண்டவர் உன் வியாதி எல்லாத்தையும் நான் ஜெயித்துட்டேன் அப்படிங்கிறாரு. மரணத்தை ஜெயமாய் விளங்கும் போது அவர் வியாதியையும் ஜெயித்தார், உன் சாபத்தை ஜெயித்தார், உன் பாவத்தை ஜெயித்தார், உனக்கு அனைத்திலும் விடுதலை தந்தார். அல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரார். வியாதியை பற்றி அந்த யோசனையை நிறுத்துங்க, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இயேசு உங்களை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நம்மை கர்த்தர் கோப்பு கொடுப்போமா? கர்ராஷோலா பாத்தி நீ பிகர் பாலா பிரஷ் மைண்ட் பல்காரோ பிரே பாகிபில்ட் கம்சேரா. டாடி, உங்களுக்கு நன்றி. இப்போ இந்த பிள்ளைங்களை பாருங்க, அவங்கள தொடுங்க, அவங்க கண்ணீரை தொடைங்க, அவங்க நிந்தையை நீக்குங்க. அவங்க வியாதி, அவங்க மேல் இருந்த சாபம், அவங்க மேலே இருந்த பல வித வருத்தங்கள், நெருக்கங்கள், வறுமை, தரித்திரம் இன்னையோட போகட்டும், எல்லாம் போகட்டும். கர்த்தரிடத்தில் இருந்து நன்மை வரட்டும், கர்த்தரிடத்தில் இருந்து ஆசீர்வாதம் வரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வரட்டும் இயேசுவே. இப்பொழுது ஆசீர்கள் வரட்டும். இந்த பிள்ளைங்களை உபத்திரப்படுத்தி கொண்டிருந்த பொல்லாத வியாதியை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இவர்களை விட்டு வெளியே போ. பொல்லாத வியாதியை உனக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டளை. நீ எங்கிருந்தாலும் சரி, ரத்தத்தில் இருந்தா சரி, குடல்களில் இருந்தா சரி, மாம்சத்தில் இருந்தா சரி, கண்ணில் இருந்தா சரி, ஓ ஹல்லேலூயா, நெஞ்சில் இருந்தா சரி, பொல்லாத வியாதியே இயேசுவின் நாமத்தில் போ போ. நுரையீரலில் இருந்தா சரி, கிட்னியில் இருந்தா சரி, ஹூராலாபா சந்தராபாரா, முட்டியில் இருந்தா சரி, தலையில இருந்தா சரி, இயேசுவின் நாமத்தில் பொல்லாத வியாதியை சரீரத்தை விட்டு போ. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கிரமசங்கர் பாடியோரோர் ஓரா பாபா பாபா கரா பாரா சிங்கமாரா சதலா ரபாரா ரீமானா தலா ரபா காரா சந்தலா ரபா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி டாடி, உங்களுக்கு நன்றி. எந்நாளில் இங்கே வந்த அன்பான பிள்ளைங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் கொடுத்த காணிக்கையை ஆசீர்வதித்து 1000 மடங்காய் திரும்ப கொடுங்கப்பா. நன்மையினால கிருபையினால முடிசூட்டி கொள்ளுங்க. எல்லா வருத்தமும் தீர்ந்து, எல்லா துக்கமும் தீர்ந்து, துக்க நாளும் தீர்ந்து, தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்ம பிரசன்னத்தில் காத்துக்கிடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் உலகத்தின் அனைத்து பரிசுத்தவான்களோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.